ஆசிரம் போயிட்டு அங்கே ஆரோவிந்தரும் அன்னையும் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த விஷன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தோம். அப்போது அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த ஆரோவில் இருக்கிற ஸ்டேட்டையும் பார்க்கும்போது அது பயங்கர கரெக்டாக இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகி ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்டில் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஆனால் அப்படி பார்க்கும்போது இந்த பியூரோக்ரஸியாக ஆன ஒரு இன்ஸ்டிடியூட் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்போது ஜெயமோகன் சார் பல இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே ஃபெயில் ஆகலை, பட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அது ஏன் அப்படின்னு சாரே வந்து பல ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தீவிரமாக இருக்கிற நண்பர்கள் குழுவால் இயங்குறதுனாலே வந்து அது மிக தீவிரமாக வந்து செயல்பட்டுட்டே இருக்குது. அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம நிறையவே பார்க்க முடியுது சாரோட இயக்கம். ஸோ நாங்கள் இந்த பதிப்பகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட மைண்டில் இருந்தது முக்கியமாக இந்த ஒரு விஷயம். அதாவது இந்த லிட்ரேச்சரில் பயங்கர ஈடுபாடு இருக்கிற நம்மளோட நண்பர்களை வச்சு மட்டுமே இதை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மைண்ட். நவம்பர் 12, 2024 வந்து சைதன்யா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா. அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆங்கில பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அப்போது உன் கூட சேர்ந்து செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இம்மீடியட்டாக எஸ்ன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா எனக்கு பதிப்பகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ தான் லிட்ரேச்சரில் நான் இப்போ தான் வரவும் செஞ்சுருக்கேன். ஸோ ஆரம்ப கட்ட ரீடர் தான். ஆனாலும் வந்து இம்மீடியட்டாக நான் ஓகே சொன்னதுக்கான ரீசன், நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கூட சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக என்ஜாயபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாளும் நாங்கள் உரையாடலில் இருக்கோம். உரையாடல் அப்படிங்கிறத விட அவள் உரையாடுவா, நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் டெய்லியும் வந்து அவள்கிட்ட இருந்து புதுசாக கற்றுக்கிறேன். அண்ட் முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு நெருங்கிய தோழிகள் தான். அதுக்கப்புறம் எங்களோட நட்பு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜெயமோகன் சார்னால எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நட்பு வட்டம் அமைஞ்சிருக்கு. அதை நாங்கள் பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்றைக்கே நான் வந்து சாரோட வீட்டுக்கு போய் அன்றைக்கே பேசி பேர் எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. அடுத்த நாள் நாங்கள் விஷ்ணுபுரம் நண்பர்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டோம். எல்லாருமே இமீடியட்டாக நீங்கள் நல்லா பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து சாரோட நண்பர் நியூசிலாண்டில் இருக்காரு, சாரோட வாசகர் ரங்கநாதன் ரமணி அப்படிங்கிறது அவர் தான் வந்து இலவசமாக எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. நான் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவரே வந்து முன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் கூடுதலாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த ஸ்பேஸை வந்து இவ்வளோ அழகாக மாற்றினது சண்முகன் தான். அவருக்கு பயங்கர பிஸியாக இருந்தார். ஆனால் வந்து 2 தடவை பெயிண்ட் பண்ணி பக்காவாக இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபுல்லாகவே ஐடியா கொடுத்து இதை ரெடி பண்ணதில் முக்கியமான பங்கு அவருக்கு. அப்புறம் இது இல்லாமல் நம்ம நட்பு வட்டத்தில் நிறைய பேர் இந்த பதிப்பகத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 வருஷத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுசித்ராக்கா அண்ட் பிரியமதாக்காவோட மொழி ப்ரைஸில் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் நம்மளோட புக்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது எங்கள் கான்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு தான், நீங்கள் பண்ணுங்கன்னு இம்மீடியட்டாக அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர நெருங்கிய ஒரு சர்க்கிள் நமக்கு இருக்கிறது. அதுக்கு we are very privileged. அண்ட் இப்போ அஃபீஷியலாகவே வந்து சுசித்ராக்கா வந்து கிரியேட்டிவ் அட்வைசராக மனசால இதுமாரி இயங்குவாங்க. அப்புறம் கனிஷ்கா சாரோட ஏஜென்ட், அவர் வந்துட்டு பிஸ்னஸ் அட்வைசராக இயங்குறாரு. அப்புறம் மகேஸ்வரி யூஎஸில் அவங்க தான் மானசாக்கு லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தது. அண்ட் ரெகுலராக இனிமேல் அட்டைப்படம் எல்லாமே புக்குக்கான ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அண்ட் இது இல்லாமல் பார்கவி வந்து லீகல் அட்வைஸராக ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் இது பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்ச உடனே வந்து செந்தில் அண்ணாவும் பார்கவியும் தான் ஃபுல் லீகல் அட்வைஸஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமாக லிட்ரேச்சரில் இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு நட்பு வட்டத்தோடு தான் இந்த மானசா பப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.